கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, இதோ நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பார்க்க போகும் இந்த பெண்களில் இருக்கின்ற அந்த நல்ல கருத்துக்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு அனைத்து காரியங்களிலும் எங்களோடு இருந்து வழிநடத்த கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம வேதாகமத்தில் பெண்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஆல்ரெடி நான் மரியாளை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எலிசபெத் பற்றியும் சொல்லியிருக்கேன். இப்போது இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்கல்ல, அந்த நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டு பேரும் வயதில் பார்த்திங்கன்னா, ஒரு மரியாள் கன்னிப்பெண், திருமணம் ஆகாதவங்க. அதே எலிசபெத் வயது முதிர்ந்தவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த இன்டராக்ஷன், அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதில் ஆக்சுவலாக இதுக்குரிய வேத பகுதி பார்த்திங்கன்னா, லூக்கா 1ஆவது அதிகாரம் 24-25 முதல்ல படிக்கிறேன். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். அதோட நீங்கள் இந்த 35வது வசனம் பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாகி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஸோ இங்கே ரெண்டு பேரையும் பார்த்தோம். ஒன்று எலிசபெத், ஒன்று மரியாள். இப்போது இதுக்கு கொஞ்சம் ஒத்து போகிற ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா, வேறு ஒரு ஊரில். அப்போ பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக குழந்தை பிறக்குது, இல்லை பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறாங்க, இல்லை கன்சீவாக இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவீங்கள்ல. இப்போ கிறிஸ்டின்ஸாக இருந்தால் ப்ரேயர் மீட்டிங் வைப்பீங்க, ஹிந்துஸாக இருந்தால் நலங்கு வைக்கிறதுன்னு சொல்லி பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறையா அந்த சுப காரியங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கணவனை இழந்தவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைவர்சி, கணவனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காதவங்க, இவங்க 3 பேரையும் எந்த விதமான சுப காரியத்துக்கும் கூப்பிடவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போய் இன்வைட் பண்ணுவாங்க, வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க போனாலும் அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஒரு நலங்கு வைக்கிறதுலையோ, இல்லை ஒரு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனோ, இல்லை ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன், அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியத்துலேயும் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படியே தப்பி தவறி அவங்க போயிட்டாலும் வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் அந்த இடத்துல தரப்படாது. ஏன்னா நான் இதை என் சின்ன வயசில் நான் நிறைய அதை கண்கூட பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த இடத்துக்கு போகிறதையே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஜென்ரலாக கிறிஸ்டியன்ஸில் நான் அவ்வளோவா அதை பார்த்ததில்லை. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் அண்ணாவுக்கு குழந்த பிறக்கிறப்பெல்லாம் எல்லாருமே கூப்பிட்டு நலங்கு வைக்க சொல்லுவாங்க. வெதர் மேரீடு ஆர் அன்மேரீடு, இல்லை அவங்களுக்கு குழந்த இருக்குது, இல்லை விடோய டைவர்ஸி, அந்த மாதிரிலாம் பாரபட்சம் பார்த்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஆனால் சில சமூகத்து இடையே இன்னமும் அந்த பழக்கம் இருக்குது.
அப்படின்னா ஒரு விடோயரை பார்த்தாக்கா அது நல்ல சகுனம் இல்லை, உடனே வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி டைவர்ஸின்னா அவங்கக்கிட்ட போய் எந்த பிளஸ்ஸிங்குமே வாங்கவே மாட்டாங்க. குழந்தை இல்லைன்னாக்கா அவங்கள எதுக்குமே கூப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இன்னமும் வந்து நிறைய சமூகத்தினரிடையே இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அது சம்மந்தப்பட்டவங்களை எந்த அளவுக்கு அது மனசு பாதிக்குன்றதை புரிஞ்சு செய்கிறாங்களா என்னன்றது வந்து தெரியாது. ஆனால் அது மிகவும் ஒரு தவறான செயல். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்குங்க. ஒரு சிலர் இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன், உடனே சாப்பிட கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்றோம், எவ்வளவோ டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம மாறவே இல்லை. என்னை கேட்டால் ஆதி காலத்து மனுஷங்களே பரவாயில்லன்னு தான் தோணுது. அவங்கெல்லாம் வந்து எதுனாலும் வெளிப்படையாக பேசிடுவாங்க, அவங்க மனசில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்காங்க ஜனங்க, நல்லா வாய் நிறைய பேசுவாங்க, உங்ககிட்ட சிரித்து பேசுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்கன்றது கத்தரை தவிர வேறு ஒருவருக்கும் அது தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் கேட்டகரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கப்ரியேல் தூதன் என்ன பண்ணுறாருன்னா, சகரியா வந்து அவர் ஆசாரிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு தோன்றி உன் மனைவி வந்து தரிக்க போகிறாள்னு சொல்லுவார். ஆனால் அவங்க ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், ஸ்திரீகளுக்குள்ளே நடக்கின்ற அந்த வழிபாடு நின்று விட்டது, ரொம்ப ஏஜ்டு. அப்போது ஒரு குமாரனை பெறுவாள்னு கப்ரியேல் தூதர் சொல்கிறாரு. அப்போ எலிசபெத் அதன்படியே அவர் அந்த கப்ரியேல் தூதர் சொன்ன பிரகாரமே அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு 5 மாதம் வரை வெளிப்படாதிருந்தார்கள். அதுக்கப்புறம் 6வது மாதம் வந்து இதே கப்ரியேல் தூதன் மரியாளை போய் சந்திக்கிறாரு. அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க கன்னியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து யோசேப்பு வந்து நிச்சயிக்கப்பட்டிருந்தார். அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. ஆனால் பரிசுத்த ஆவியால் நீ ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்கிறாரு. அவர் தான் ரட்சகர் தான். அப்போது வந்து மரியாள் வந்து ரொம்ப கலக்கம் அடைவாள். இது எப்படி ஆகும் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து இன்னும் திருமணமே ஆகலை. அப்போ திருமண அந்த உறவு இல்லாமல் வந்து எப்படி குழந்தை பிறக்கும், இது எப்படி நடக்கும் அப்படிலாம் கலக்கமுற்றிருந்தாள். அப்போ அந்த கலக்கத்தில் அப்போ திகைக்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் தன் இனத்தாளாகிய எலிசபெத்தை அவள் போய் சந்திக்கிறாள். நம்மளுக்கு கூட லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வரும்ல, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து யார்கிட்டையாவது பேசணும், இல்லை யார்கிட்டையாவது போய் சொல்லணும், நம்ம மனசில் இருக்கிறத வந்து யார்கிட்டையாவது சொல்லி அந்த பாரம் குறையுமா அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுன்னா, நம்ம இப்போ ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த எந்த நபர்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க வந்து ஒன்று நம்ப தகுந்த ஆளாக இருக்கணும். உங்ககிட்ட கதையை கேட்டுட்டு பின்னாடி போய் உங்களை அவதூறாவோ இல்லை அவமானப்படுத்தும்படியாகவோ இல்லை குறை கூறிய சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஒன்லி திங், யார் நம்ம கிட்ட நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டு நம்மளுக்காக வந்து அந்த மனதுருக்கம் அந்த பாரம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நபர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை யார்கிட்டையுமே உங்களுக்கு சொல்ல பிடிக்கல அப்படின்னா கத்தரிடத்தில் சொல்லுங்கள். இதுதான் வந்து நம்ம நிறைய நேரங்களில் நம்ம அந்த மன அழுத்தம், மனபாரம், கவலை, இந்த காரணமாக வந்து நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமையே நிறைய காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ வந்து அந்த மாதிரி நம்மளுடைய காரியங்களை நம்ம ஷேர் பண்ணுறப்போ அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு அது கான்ஃபிடென்ஷியலாக, எந்த அளவுக்கு வந்து அது மறைக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு அவங்க மனசில் அந்த காரியங்கள் நிலைநிறுத்தப்படுகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவங்க வந்து ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி சொல்லணும்லாம் இல்லை, அதே மாதிரி ஒத்த சம்பவம் யார் வாழ்க்கையிலாவது நடக்கலாம். அப்போ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி என்ன பண்ணுவாங்க, ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம்ல, போய் சொல்லிடுவாங்க. அப்போது நம்மளுக்கு அது வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய இவங்க இருவரோட சந்திப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், மரியாளும் எலிசபெத்தும். ஆனால் அந்த சந்திப்பு வந்து
எவ்வளோ ஒரு அழகாக அருமையாக ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சந்திப்பாக இருந்ததுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். மரியாள் வந்து எலிசபெத்தை சந்திக்க எங்கே போகிறாங்கன்னா, மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள வந்து வாழ்த்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து 6வது மாதம் அப்போது அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. அந்த வாழ்த்துதலை கேட்ட எலிசபெத் மரியாளின் வயிற்றில் மேசியா பிறக்க போவதை அறிந்து கொண்டாள். அப்போ மரியாள் வயிற்றில் பிறக்க போகிறது வந்து இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே எலிசபெத் வயிற்றில் பிறக்க போகிறது வந்து யோவான் ஸ்நானகன், தட் இஸ் இயேசுவை பிறப்பை குறித்து முன்குறித்தே அறிந்து அவர் வருகையை பற்றி எடுத்து சொன்னவர் யோவான் ஸ்நானகன். சார் 2 பேரும் வந்து இப்படி ஒருவரை ஒருவர் வாழ்த்துக்கிறாங்க. அப்போ வந்து மரியாள் வந்து கன்னிப்பெண். நீங்கள் யோசித்து பாருங்கள், 2 பேரும் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. மரியாள் வந்து கன்னிப்பெண், ஷீ இஸ் வெரி வெரி யங். வேறஸ் எலிசபெத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வயது முதிர்ந்தவர்கள், அவங்களும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்போது 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அவங்க வந்து மிக்க மகிழ்ச்சிக்குரியதாக அந்த சந்திப்பு காணப்படுகிறது. இப்போ அதையே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன பெண்ணு புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு 20 இயர்ஸ்ன்னு வச்சுங்க, அவங்க வந்து கருத்தரிக்கிறாங்க. அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொந்தத்திலே ஒரு வயது முதிர்ந்தவர்கள், இமேஜின் ஒரு 80 இயர்ஸ்ன்னு வச்சிங்களேன், ரொம்ப வயதானவங்க. அப்போ அவங்களும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அது யாரால் நடந்தது? கர்த்தரால் நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மென்சுரல் சைக்கிள் எல்லாமே நின்று போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அங்கே கர்ப்பம் தரிக்கிறது வந்து கர்த்தரால் நடைபெறுகிறது. 2 இடத்துலையும் பாருங்க, இந்த கர்ப்பம் தரிப்பது யாரால் நடைபெறுகிறதுன்னா கர்த்தரால் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். அப்போது அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவ்வளோ வயது முதிர்ந்தவர்கள், அவங்க மலடி என்று அழைக்கப்பட்டாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் குழந்தை பெரு இல்லைன்னா இப்பயும் அப்படி தான் கேவலமாக பேசுகிறாங்க. அப்போது அந்த சிச்சுவேஷனில் நம்ம சமுதாயம் என்ன சொல்லியிருக்கோம், இவ்வளோ ஏஜ் ஆகிட்டு இந்த வயசில் அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்தது அப்படின்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். எனக்கு எப்போ வந்து நான் ரொம்ப கவலைப்படுவேன், அப்புறம் ரொம்ப அவங்க சொல்கிற வார்த்தைகளை எப்போ என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னாக்கா, எப்போ ஒருத்தர் வந்து அவர்களுடைய குணத்தையோ அவருடைய பண்புகளையோ குறை சொல்கிறாங்க, இல்லை தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது யாராக இருந்தாலும் சுத்தமாக எனக்கு அந்த நேரத்தில் பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு சில இடத்துல கேட்கவும் செஞ்சுருக்கேன். அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தரை குறை கூறுவதற்கு நம்ம யார்? ஏன்னா நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. நாமளே ஆராய்ந்து பாருங்களேன். நான் இப்போ வந்து உங்களையே ஆஸ் எ எக்ஸாம்பிளாக ஒருத்தர் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து எண்ணத்தில் கூட நீங்கள் பாவம் செய்யலாம். நம்ம ஒரு பாவத்தை செஞ்சாதான் பாவம்னு இல்லை, நம்ம எண்ணத்தில் நினைக்கிறோமே அப்போவே நம்ம பாவம் செய்தாயிற்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி ஒருத்தரை போய் நீ இதை செய்கிற, நீ செய்யறது தப்பு அப்படின்லாம் எப்படி நீங்கள் குறை சொல்கிறீங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா அதையெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம மறைவிடத்தில் செஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் முன்னாடி செஞ்சாலும் சரி, நம்ம செய்கின்ற அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அதுக்குரிய அந்த என்ன கர்த்தர் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்போ அவர் செய்கிறாரோ அதை அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. கேள்வி கேட்குற நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இனிமேல் குறை கூறும்பொழுதோ இல்லை மற்றவங்கள அசிங்கமாக பேசுகிறப்போ அந்த இடத்துல நம்மளை வச்சு யோசித்து பாருங்கள், எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு தவறு நேர்ந்தது, அதுக்கு உண்மையான காரணகர்த்தா யாரு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம அலசி பார்க்கணும். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் த ரைட் ஜட்ஜ். அவர் நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நியாயம் செய்வார். ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா இருவரும் சந்திக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆசாரிய குடும்பத்தில் பிறந்திருந்த எலிசபெத் வந்து ஆசாரிய குடும்பத்தில் பிறக்காத மரியாளை வாழ்த்துறாங்க, அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க 2 பேரும் செய்த
செய்த அந்த ஜெபத்திற்கு, ஏன்னா எலிசபெத் மலடியாக இருந்தார்கள், குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. அதே மரியாள் வந்து ரொம்ப சிறிய பெண், கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இவங்க 2 பேரும் செய்த அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 பேருக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஆனால் மரியாள் வந்து தனக்கு திருமணம் ஆகாதனால அவள் கலக்கமாக இருந்தாள். எங்கே தனக்கு நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு தன்னை நிராகரித்து விடுவாரோ என்று அவள் பயந்தா. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் வந்து யோசேப்பு கிட்ட சொல்லி, இது வந்து கர்த்தரால் உண்டாயிற்று, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க 2 பேருக்கு இடையில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 2 லேடிஸ் ஒன்றா சேர்றோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தரோட தலை உருளும், எதையாவது நம்ம காசிப் பண்ணுவோம். ஒன்று அவங்கள பற்றி நல்லதாக நான் பேசினதாக கேள்விப்பட்டதே கிடையாது, நான் அதை பார்த்ததும் கிடையாது. உடனே என்ன பேசுவோன்னா அவங்க ஃபேமிலி பற்றி, அவங்க பர்சனலை பற்றி, அவங்க வாழ்கின்ற அந்த இடத்துல அப்படி எதையாவது ஒன்று சொல்லி அவங்க மனசு புண்படும் வரைக்கும் அவங்கள உண்டுலன்னு பண்ணி எடுத்துருவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க 2 பேருடைய சந்திப்பு, அந்த ஐக்கியம் எப்படி இருந்ததுன்னா தேவ பிரசன்னம் நிறைந்ததாக காணப்பட்டது. அப்போ அவங்களுடைய வார்த்தைகள் எவ்வளோ அழகாக பேசியிருப்பாங்க, யோசித்து பாருங்களேன். அந்த ஐக்கியம் வந்து ஒரு தேவ பிரசன்னம் நினைந்திருக்கிறதுனா அவங்க உபயோகப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகள், அவங்க பேசுகிற அந்த பேச்சுக்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தான் அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஊர்க்கதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அந்த இடத்துல எங்கேருந்து தேவ பிரசன்னம் இருக்கும், யோசித்து பாருங்கள். இன்னொன்று வந்து தேவ ஆவியின் வெளிப்பாடும் அங்கு இருந்தது அவர்கள் இருவருக்கு இடையே. அதுக்கப்போ திருமணமாக அந்த இளம்பெண் யார், மரியாள் தன்னை வாழ்த்தியதை வந்து அவங்க அசட்டை பண்ணவே இல்லை. அதே நம்ம ஊரில் போய் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒன்றொருத்தரை போய் வாழ்த்தும்பொழுது எல்டர்ஸை யாரையாவது வாழ்த்துறப்போ அக்செப்ட் பண்ணுறாங்களா? ஒரு சில இதில் இந்த சின்ன பொண்ணு நம்மளை போய் சொல்லுதே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, இல்லை நினைத்திருக்க கூடுமா. ஆனால் இந்த இடத்துல திருமணமாகாத இளம்பெண் எலிசபெத்தை வாழ்த்தும்போது அதை அவள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாள். தேவ ஆவியினால் அவர்கள் நிறைந்து காணப்பட்டார்கள். அதன் விளைவுன்னா அவங்க கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தையும் வந்து களிப்பாய் துள்ளிற்று. மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட எலிசபெத் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வாழ்த்துகிறார்கள். மரியாள் வந்து ரொம்ப கலக்கம் அடைந்திருந்தாங்கல்ல, அவங்க இப்படி வாழ்த்துறப்போ அது எப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு உற்சாகமாக இருந்தது, விசுவாசத்தில் உறுதிப்பட வைத்தது. தேவன் அதுக்கு யாரை பயன்படுத்தினார்னா எலிசபெத்தை. இங்கே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், உங்ககிட்ட யாராவது வந்து இப்படி பேசுகிறப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்து அவங்களுடைய அந்த கலக்கமுற்ற அந்த நிலையை வந்து அதிகப்படுத்துகிறீங்களா இல்லை குறைக்கிறீங்களா? அவங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் நடக்காது, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், நீங்கள் வந்து எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படி உற்சாகமாக பேசுகிறீங்களா? ஐயோ இல்லை ஆப்போசிட்டாக பேசுகிறீங்களா? ஐயோ இப்படி பண்ணிட்டியா, அவ்வளோதான் உன் லைஃபே போச்சு, இனிமேல் உனக்கு வாழ்க்கையே கிடையாது, யாராவது போய் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்கள வந்து அவதூறாக பேசுகிறீங்களா? அதை யோசித்து பாருங்களேன். ஏன்னா நம்ம ஒரு 2 பேர் சந்திக்கிறோன்னா அந்த சந்திப்பு நடைபெறும்பொழுது அந்த ஐக்கியத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும், பரிசுத்த ஆவி அங்கே இருக்கணும், அங்கே வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்போ தான் காணப்படும். நம்ம பாட்டுக்கு அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் பேசிட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டிக்கிட்டு குறை கூறிக்கிட்டு இருந்தால் அங்கே யார் இருப்பார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரா இல்லை அந்த இடத்துல சாத்தான் இருப்பானா? அதை நீங்களே யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரியாளுக்கு அவங்க சொன்ன வார்த்தை மிகவும் ஆறுதலாக இருந்தது. நம்ம கூட ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ ஆறுதலாக பேசணும். உன்னால் பேச முடியல, அப்படி பேச தெரியலன்னா விட்டுடணும், அதுக்காக அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது. என்கிட்ட கூட நான் வந்து ஜென்ரலாக பேசுகிறப்போ காலேஜிலெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் நான் இருப்பேன் எப்பவுமே நார்மலாகவே. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அவுட்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன்.
அப்புறம் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப கூட கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பேன். நல்லா பழகியிருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நல்லா பேசுவேன், இல்லைன்னா நார்மலாக தான் பேசுவேன். ஆனால் என் முகத்தில் எப்போவுமே அந்த ஒரு புன்முறுவல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சிலர் வேறு மாதிரி கூட சொல்லுவாங்க, ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டேன். பட் யார்கிட்ட பேசுகிறப்போ ஐ ஹாவ் எ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். அப்போது அப்படி நம்ம பேசுகிறப்போ உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணும். இப்போது யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட பழகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். அதை பார்த்தா உங்களை பார்த்த உடனே 100 அடிக்கு ஓடுற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட தன்னுடைய கவலைகள் குறைகளை சொல்லணும், அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தருடைய கதையை கேட்டுக்குவீங்க, அதை 10 பேர்கிட்ட போய் எடுத்து சொல்வீங்க. அதை எடுத்து சொல்கிறதும் மட்டும் இல்லாமல் தூண்டி வேற விடுவீங்க. நீ இப்படி செய், நீ அப்படி போய் கேளு, நீ ஏன் சும்மா விட்டா அவங்கள, இப்படியெல்லாம் வந்து ஏற்றி வேற விடுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் தவறான காரியத்தில் நீங்களும் செய்யாதீங்க, மற்றவங்களையும் தூண்டி விடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தான் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எலிசபெத் என்ன பண்ணாங்கன்னா, மரியாளை வாழ்த்தினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறினார்கள். அவங்க வயிற்றில் பிறக்கப் போகிறது மேசியா என்பதை அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த 2 பேரையும் பாருங்களேன், ஒருத்தர் வந்து சின்ன பெண், இன்னொருத்தர் வந்து கன்னி பெண், இன்னொருத்தர் வந்து வயது முதிர்ந்தவர்கள். இவங்க 2 பேரும் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட காணப்பட்ட ஒரு உண்மையான ஒரு பண்பு என்னன்னா, 2 பேரும் விசுவாசித்தார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்போது அந்த மரியாளை பார்த்து தேவதூதன், நீ வந்து கர்ப்பம் தரிக்க போகிற ஒரு குமாரனை பெறப்போகிறன்னப்போ ஃபஸ்ட்டு அவள் ஆச்சரியப்பட்டு கலக்கமடைந்தாலும் உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. கர்த்தாவே நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதுபடி நடக்கிற, அப்படி கீழ்ப்படிந்தாங்க. உடனே அவன் மறுபேச்சே பேசலை. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ யாராவது அப்படி ஒரு தூதன் தோன்றி சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஊரே 2 ஆக்கிடுவோம்ல. அது எப்படி, எல்லாம் என்னை தப்பாக பேசுவாங்களே, எல்லாம் என்னை அவமானப்படுத்துவாங்களே, எப்படி வந்து கர்ப்பம் தரித்தா, இதுக்கு யார் காரணம், ரொம்ப கேவலமாக பேசுவாங்கள்ல. இப்போ கல்யாணம் ஆகாத ஒருத்தர் கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னா சமுதாயத்தில் அவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கும். அத்தனை அவமானங்களையும் யார் தாங்கி கொண்டது? மரியாள் தாங்கி கொண்டிருந்தாள். ஏன்னா அவங்க கர்த்தரை மட்டும்தான் விசுவாசித்தார்கள், கர்த்தரை மட்டும்தான் நம்பினாங்க. மனுஷனை நம்பவே இல்லையா, அவங்க கர்த்தரை மட்டும் விசுவாசித்தார்கள், அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். எலிசபெத்தும் இந்த முதிர் வயதிலையும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு கர்த்தரை மட்டும்தான் விசுவாசித்தாங்க, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அந்த பண்பை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறாள். அந்த விசுவாசத்தின் பாக்கியத்தையும் கர்த்தரின் வாக்கும் உண்மையுள்ளது என்று நம்பினாள். அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டில் பார்த்திங்கனாக்கா, அன்னாள் வந்து ஒரு குமாரனை அவள் பெற்றெடுக்கும் பொழுது, ஏன்னா அன்னாள் கூட மலடியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கும் ஒரு குமாரனை கொடுத்தார்கள். அவள் பாடிய பாடலுக்கு இவங்க 2 பேர் பாடின அந்த துதி பாடல் ஒரு ஒத்து போன்றதாக காணப்படுகிறது என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. நம்ம கூட சந்தோஷமாக இருந்தால் தானே நம்ம பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களோட சந்தோஷமாக பேசுவோம். ஆனால் இவங்க 2 பேர் சந்தோஷமாக இருந்த அந்த சந்திப்பில் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை துதித்து பாடினார்கள். நம்ம அப்படி பண்ணுறோமா? இல்லை. நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் இருந்தப்போ நம்மளால் வந்து தனியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ண முடியல, தனியாக உட்காந்து போய் பைபிள் படிக்க முடியல, பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், எனக்கு அந்த சூழ்நிலை அமைந்துள்ளது. ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, யாருமே இல்லையே, நம்ம தனியாக செய்யணுமா, தனியாக ஜெபம் பண்ணணுமா, தனியாக பைபிள் படிக்கணுமா? அப்படி தான் நம்மளோட மனிதனுடைய மனநிலைமை மாறிக்கொண்டே இருக்கும். எல்லாரும் இருக்கிறப்போ தனிமையை தேடுவோம், தனிமையாக இருக்கிறப்போ யாருமே இல்லையேன்னு நினைக்கிறோம். ஸோ தட் இஸ் த சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்.
அதிலிருந்து நம்ம மாறவே போகிறதில்ல. எது இல்லையோ அதுக்காக ஏங்குவோம். இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஏங்குற பழக்கம் மனுஷனோட பழக்கம். ஸோ இந்த மரியாளும் எலிசபெத்தும் அவங்க நடந்த அந்த சந்திப்பில் தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவி, அதுக்கப்புறமா சமாதானம், மகிழ்ச்சி எல்லாமே இருந்தது. அதனால தான் அவர்கள் இருவரும் தேவனை துதித்து பாடினார்கள். அது ஒரு பாடலே இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த பாட்டின் மூலம் அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதுக்கப்புறமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்தார்கள். மேலோட்டமாக சொல்லலை, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துதித்தார்கள். கர்த்தர் மகிமையானவர், எனக்கு எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று மரியாள் பாடினாள். அந்த பரிசுத்தாவியானவரின் வல்லமையை அவள் உணர்ந்து காணப்பட்டாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மரியாள் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் கப்ரியேல் தூதன் தோன்றி உன்னிடத்தில் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு இது சின்னதுலேருந்தே இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அந்த மரியாள் கன்னி பருவத்தில் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காங்க, எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்காங்க, எப்பொழுதும் கடவுளை ஆராதித்து கொண்டும் துதித்து கொண்டும் வேறு சிந்தனை இல்லாமல் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அசுத்தமாகாமல் எந்த அளவுக்கு அவங்க கர்த்தரை பற்றி அறிந்து அதன்படி வளர்ந்திருந்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கர்ப்பத்தில் பிறந்திருப்பார். யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். எந்நேரமும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை கர்த்தரை சார்ந்து வாழ்கிறோமா, இல்லை அவரை நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா? எல்லாத்துலேயும் டவுட்டு நம்மளுக்கு. யார் நம்ம கூட பேசினாலும் சரி எல்லாத்துலேயும் நம்ம டவுட் படுவோம். எல்லார்கிட்டையும் கொஸ்டின் கேட்போம், எல்லார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது எதுவுமே செய்யாமல் எனக்காக கர்த்தர் இருக்கிறாரு, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோமா? இந்த பண்புகளை தான் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா மரியாள் எலிசபெத்தும் மரியாளை அவங்க ஞானமுள்ள அறிவுரைகளையும் ஆலோசனையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எலிசபெத் ஏன்னா வயதில் முதிர்ந்தவர்கள். இந்த காலத்தில் எல்டர்ஸ் வீட்டில் இருக்கிறீங்களே, எப்படி உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க? அவங்களுக்கு தேவனை பற்றி அறிந்து கொள்கின்ற அந்த அறிவை சொல்லித்தரீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தப்பான காரியத்தை சொல்லித்தரீங்களா? அதுக்கப்புறமா ஆலோசனை, நல்ல ஆலோசனை தரீங்களா, இல்லை துரு ஆலோசனை தரீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தரை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டு த எக்ஸ்ட்ரீம் போய் அவங்கள அவமானப்படுத்துகிறீங்க. அந்த இடத்தை பார்க்க மாட்டேன்றீங்க. இடம் பொருள் ஏவல் இது எதுவுமே பார்க்கறதில்ல. அவ்வளோ தர மட்டத்துக்கு இறங்கி ரொம்ப அசிங்கமாக நம்மளோட நடவடிக்கை காணப்படுகிறது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒருத்தரை பார்க்குறப்ப அந்த சந்திப்பு சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதுக்கப்புறமா கிறிஸ்துவின் பிறப்பில் பார்த்திங்களா, இவங்க 2 பேரும் தேவனுடைய திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். லூக்கா 1 அதிகாரத்தில் ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா எலிசபெத் மரியாளை பற்றி தான் காணப்படும். இவங்க 2 பேரும் தேவனுடைய திட்டத்தில் பங்களிப்பு கொடுத்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா லகுவாகவே இல்லை. ஏன்னா கன்னிப்பெண் கர்ப்பம் தரிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ அவமானங்களை சந்தித்திருப்பாங்கல்ல மரியாள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அந்த ஊர் ஜனங்க நம்ம கூட மற்றவங்களுக்கு அது சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிடும். அப்போ மரியாள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்களா, உடல் அளவிலும் மனதளவிலையும். அதே மாதிரி எலிசபெத் முதிர் வயதில் குழந்தையை பெறணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? ஏன்னா நம்ம உடல் அந்த அமைப்புகள், அந்த அனாட்டமின்னு சொல்கிறோம்ல, எல்லாமே மாற்றம் அடையும். அந்த வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது அவ்வளோ ஒரு கடினமான காரியம். அதை கூட கர்த்தர் லகுவாக மாற்றினார். அந்த கடின வாழ்விலும் ஐயோ என் லைஃப் இப்படி இருக்கேன்னு அவங்க சோர்ந்து போய் 2 பேருமே உட்காந்துல தேவனை துதித்தார்கள். அவங்க எலிசபெத் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு அவங்க கலக்கம் அடையல, ஆனால் நம்பினாங்க, விசுவாசித்தார்கள். அதுக்கு
அதுக்கப்புறமா கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கு முன்னர் அந்த வருகையின் செய்தியை சுமந்து நின்றவங்க யாருன்னா எலிசபெத், தட் இஸ் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்தார். அதே கிறிஸ்துவின் வருகையை அவரை சுமந்து நின்ற அந்த பாக்கியத்தை பெற்றவள் யார்? தன் வயிற்றில் பிறக்கப் போகிறார் என்ற அந்த பாக்கியத்தை பெற்றது மரியாள். ஸோ 2 பேரும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸு, ஏஜும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் எதில் ஒன்றா இருந்தாங்க? விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். அது கர்த்தர் எப்போவுமே என்னால் ஒன்றும் முடியலன்னு நம்ம நினைக்கிறோம்ல, ரொம்ப சாதாரணமானவர்கள்ல இருந்து தான் மிகப்பெரிய காரியத்தை, அசாதாரணமான காரியத்தை செய்வார். அதுக்கப்புறமா அவர் எப்பவுமே தெளிந்த வெளிப்படையான மனதுடன் இருக்கின்ற கீழ்ப்படுகின்றவங்கள தான் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். எல்லா இடத்துலையும் பாருங்கள், கர்த்தர் தேவனை நம்பி வாழ்கின்ற பெண்களை தான் தன்னுடைய வருகையில் பயன்படுத்தினார். எல்லா ஹிஸ்ட்ரி நம்ம இதுவரைக்கும் 99 பெண்களை பற்றி பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயும் பாருங்கள், சாதாரண பெண்ணாக இருப்பாங்க, உயர்ந்த பதவியெல்லாம் இருக்காது. அவங்க எப்போ கர்த்தரை நம்பி வந்தாங்களோ அப்போ அவங்க உயர்த்தப்பட்டார்கள். ஸோ கர்த்தருடைய முதல் வருகையை நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடினோம். அதுக்காக இந்த 2 பெண்களுமே ஒரு கருவியாக கர்த்தருடைய திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டார்கள். இப்போ 2ஆம் வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஏன்னா கர்த்தருடைய வருகை மிகவும் ரகசியமாக இருக்கும். அதனோட நாள் எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு எப்போ வருவாருன்னு தெரியாது. அவருடைய திட்டத்துக்கும் தீர்மானத்திற்கும் நம்மளை நாமளே அர்ப்பணித்து மற்றவங்களையும் அந்த அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்மளும் ஆயத்தமாக இருக்கணும். ஜபத்தோடு முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, மரியாளும் எலிசபெத்துடைய சந்திப்பு, அந்த ஐக்கியம் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே போல் நாங்களும் ஏசப்பா ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது எத்தனை மனக்கசப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றையும் நான் மறந்து மற்றவர்களோடு நாங்கள் சந்தோஷமாக உறவாட எங்களுக்கு நல்ல மனதை தாரும் கர்த்தாவே. நல்ல ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடும் எங்களுக்கு ஏசப்பா. உம்மேல் இருக்கின்ற விசுவாசத்தை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள கிருபை தாரும். உம்மை சார்ந்து வாழ, மனிதனை அல்ல ஏசப்பா, உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏசப்பா நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. யாருக்கெல்லாம் மனக்கவலையோடு மிகவும் போராட்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீர் லகுவாக்கி தரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.